எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, asifa ஒரு 8 வயது குழந்தை. ஸோ வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு பல கனவுகள். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்ம குழந்தைய வந்து நல்லா வளர்க்கணும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பல ஆசைகள் வந்துட்டு ஒரு 5 நிமிட அற்ப சுகத்திற்காக வந்துட்டு கனவு போயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்த வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ உனக்கு அவ்வளோ இப்படி ஒரு அடக்க முடியாத ஆசை இருந்துச்சுன்னா, நீ வந்துட்டு பணம் கொடுத்துட்டு அதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வந்துட்டு பல இடங்கள் இருக்குது, பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நீ அங்கே போய் செஞ்சுக்கலாம். இதுக்காக தேவையில்லாத ஒரு பலாயிரம் ஆசைகளோடு வந்துட்டு அந்த குழந்தை வந்து வளர்த்துருப்பாங்க. ஒரு 8 வயசு 8 வருஷமாக வந்துட்டு எவ்வளோ அன்பு பாசம் வச்சு வளர்த்துருப்பாங்க. ஒரு 5 நிமிடத்தில் எல்லாத்தையும் வந்து சதைச்சிட்டிங்க. ஸோ எதுக்காக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு அது கிடைக்கும்போது எதுக்காக இன்னொரு இடத்துல வந்துட்டு அடித்து அதை கொன்று எதுக்காக அந்த விஷயத்த வந்து பண்ணணும்? அப்படி என்ன உங்களுக்கு அந்த ஆசை? ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, எதுவுமே தெரியாது அறியாத குழந்தைகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் வந்து இந்தியா வந்து ஸோ அந்த 8 வயது குழந்தைகிட்ட அப்படி என்ன வந்து ஆடை குறைபாடு வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆடை குறைபாடுன்னு இப்போ சொல்கிறீங்களே, கருத்து சொல்லுங்கள். அவங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு 8 வயது குழந்தைக்கு அப்படி என்ன ஆடை குறைபாடு, அப்படி என்ன ஒரு அடுத்தவங்களுக்கு அந்த குழந்தையை பார்த்து ஒரு வன்மம் வந்துச்சு. ஸோ இது வந்து எதனால் நடக்குது? ஸோ இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அப்படி ஒரு 8 வயது குழந்தையை பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு வந்து ரொம்பவே கேவலமாக போயிடுச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஸோ டெய்லி வந்துட்டு எக்கச்சக்கமான கற்பழிப்பு, கொலை. ஸோ என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ தண்டனைகள் வந்து இன்னும் கடுமையாக்கணும். ஸோ தண்டனை கடுமையாகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து குறையாது. ஸோ அவங்க வந்து தண்டனை கடுமையாக்குற மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து போராட்டங்கள் பண்ணால் தான் வந்து தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து கடுமையாக்கப்படும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, அதை ரேப் பண்ணவங்க வந்து ஹிந்துவாமா, அந்த பொண்ணு வந்து முஸ்லீமாமா. இல்லை எனக்கு எப்படி இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து மனுஷங்க தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வெளியே வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்காங்க மாமா, மச்சான், மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நட்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்படி பண்ணுறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயலாக தான் அமையுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு வழியாக தான் வந்து இது இருந்துட்டு வருது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தலைவர்கள்கிட்ட வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாட்டில் வந்து பல விஷயம் வந்து நடக்குது, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கு வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக தான் தெரியுது. நம்ம வந்துட்டு இதை பெரிய லெவலில் பண்ணால் தான் இந்த விஷயம் வந்து ஒரு தண்டனை வந்து கடுமையாக்கப்படும். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ காலையில் பார்த்தேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து நான் பேசணும்னு ஒரு ஐடியாலே இல்லை. ஸோ காலையில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்தளவுக்கு வந்து நம்ம முட்டாள்தனமான ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நான் சொல்லி ஆகணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா, எனக்கு காலையில் 8 மணிக்கு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்துட்டு குரூப்போட ஐக்கான் மாற்றிருக்காங்க. என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் asifa. அது மட்டும் இல்லாமல் எல்லோருடைய ஸ்டேட்டஸ்னு ஜஸ்டிஸ் ஃபார் asifa, எல்லோருடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஜஸ்டிஸ் ஃபார் asifa. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு புரியல எதுக்காக இப்படி மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுனால என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற ஒரு 50 பேரோ, ஒரு 100 பேரோ, ஒரு 500 பேரோ அவ்வளோதான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு யாராலையும் பார்க்க முடியாது. உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய ஸ்டேட்டஸையோ உங்களோட டிபியோ பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கடுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு எடுத்த டைமை வந்துட்டு அப்படியே வந்து ட்விட்டரில் எடுத்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் asifa. ஸோ அப்படி ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு உலக லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நம்மளோட நாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தலைவர்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்டனைகள் கடுமையாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு இவ்வளோ நம்ம நாட்டில் தண்டனை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோம்னாவே போதும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்து இருந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிரதம மந்திரி அவர்களுக்கு வந்து கருப்பு கொடி காட்டினதுக்கு வந்துட்டு ஒரு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு தவறான செயல்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து
கருப்பு கொடி எதுக்காக காட்டுறாங்க, ஒரு உரிமை வந்து நம்மக்கிட்டேருந்து பறிக்க போகும்போது தான் வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க. ஸோ மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மக்களுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அவங்க தான் உங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து தலைவர். ஸோ நீங்கள் தலைவர்கள் இல்லை, நாங்கள் தான் வந்து உங்களுக்கு தலைவர்ங்கிறது வந்து நான் இதில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பெண்கள் வந்து எப்படி சேஃபாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பெண்களுக்கு வந்து நிறைய சேஃப் இது வந்து வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, வாட்ச்லேயே வந்து சொனாட்டாவில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 2000 ரூபாய் செலவு, எவ்வளோ செலவு பண்ணுறோம். இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணால் ஒரு நல்லாவே வந்து சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது ஆபத்துனா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய கான்டாக்டில் யார் இருக்காங்களோ, நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடும். ஸோ ஒரு நல்லவே ஒரு சூப்பரான ஃபியூச்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ பெப்பர் ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உபயோகிக்க சொல்ல வேண்டிய நிலைமை வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு நம்ம நாடு வந்து இருந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சேஃப்டிக்காக தான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் கொண்டுபட்டிருக்கு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மோசமாக நம்ம நாடு வந்து இருந்துட்டு வருது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டால் தான் அடுத்து வந்து இதை வந்து செய்யறதுக்கு வந்து எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க எந்த தண்டனையும் வந்து கொண்டு வர மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து இனிமேல் தட்டி கேட்க ஆரம்பித்தா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காமல், வீடியோ எடுத்துகிட்டு இருக்காமல், இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன் தட்டி கேட்க முடியாத என்ன? ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அதை வீடியோ எடுக்கிறீங்கன்னு தெரியுது, ஏன் தட்டி கேட்க முடியாது? ஒரு விஷயத்த வந்து தட்டி கேட்க ஆரம்பித்தா தானே நமக்கு அந்த விஷயம் வந்து மறுபடியும் நடக்காமல் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. தட்டி கேட்க ஆரம்பிப்போம் இனியிருந்து. இந்த விஷயம், அதாவது நான் சொன்ன விஷயத்த வந்து மறுபடியும் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்லேயோ டிபி மாற்றுறது, ஒரு பிளாக் டிபி வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் asifa அந்த மாதிரி விஷயங்கள் போகிறது வந்து சுத்தமான வேஸ்ட். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக வந்து நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உலக லெவலில் ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லோரோட கவனமும் வந்து நம்ம பக்கம் வந்து திரும்பும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை வந்து பயம்படுத்தி, ஸோ அந்த பொண்ணை வந்து வேணான்னு சொல்லிட்டா வந்து கொலை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஆசிட் ஊற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து தெருவில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாய் வந்து உங்களை டெய்லி துரத்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பெண்களும் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பயம் வரும். ஸோ நீங்கள் அப்படி பயப்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் வந்து எதுக்கு பார்த்தோன்னே எப்படி வரும் சொல்லுங்கள்? அவங்களுடைய விஷயம் வந்து அவங்களுடைய ஒரு அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகி பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக வந்து லவ் வரும். ஸோ முகஜாடையை வச்சு தான் பார்த்தோன்னே லவ் வரும். ஸோ முகஜாடை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, அந்த அழகு முகஜாடை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ அதை பார்த்து லவ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா போய் பேசுங்க. லவ் பிடிச்சிருக்கு ஃபாலோ பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுல வந்து ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ அது மாதிரி அந்த அன்பு வந்து ரொம்ப நாளைக்கும் இருக்காது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு நட்பாக பழகுங்க. ஸோ நட்பாக பழகி அவங்களுக்கு வந்து தோணும் உங்கள் கூட வந்து சேஃபாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தோணும்போது நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையில்லாமல் கொலை பண்ணுறது, அது லவ் அவங்க வந்து ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறது, கையெழுத்துக்கிறது, அவங்கள வந்துட்டு பயம்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து மோசமான விஷயம். ஸோ இதை வந்து செய்யாதீங்க. ஒரு மெச்சூராக வந்து ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த asifaவோட குழந்தையோட ஆத்மா வந்து சாந்தி அடையிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து வேண்டிப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.